Yeah, good morning, all. இப்போ the Unit 3 Object Recognition பொறுத்தளவு Object Recognition என்னன்னா இட்ஸ் a computer vision technique for identifying objects in image or videos. அதாவது நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இப்போ இந்த ரோபோ வந்து என்ன பண்ணோம்னா எந்த ஆப்ஜெக்ட்னாலும் அது வந்து ரெகனைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஜெக்ட் ரெகனைஸ் இஸ் அ கீ அவுட்புட் ஆஃப் டீப் லேர்னிங் அண்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம். இப்போ மனுஷங்க பார்க்குறப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபியோ வீடியோ பார்க்குறப்போ அதில் வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஒரு பீப்புள் எங்கே இருக்காங்க, ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, என்ன மாதிரி சீனு இதெல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் இதே வந்து ஒரு கம்ப்யூட்டர் அல்லது ரோபோ எப்படி செய்யும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இமேஜ் அக்விசிஷன். அந்த ப்ராசஸ் begins with capturing images or video frames using camera or other sensor. கேமரா அல்லது ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த இமேஜ் வந்து பிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸிங். ஸோ பிஃபோர் ஆப்ஜெக்ட் ரெகனைசேஷன் அல்காரிதம்ஸ் கேன் பி அப்ளைட், pre-processing steps such as noise reduction, image enhancement and normalization may be performed to improve the quality of the images and make them suitable for analysis. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதிலே பார்த்தீங்கன்னா சில வந்து நாய்ஸ் அங்கங்கே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நாய்ஸில் ரெடியூஸ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ப்ராசஸிங் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, தென் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். Features are a distinctive characteristic of objects that can be used to differentiate them from one another. அது என்னென்னா ஒரு எட்ஜா, அது கார்னரா, டெக்ஸ்சர்ஸு, கலர் எப்படி, ஷேப் எப்படி, வேறு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். Future extraction algorithms are applied to the pre-processed images to identify and extract these features. Okay. Next வந்து future matching or direction. ஒன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அல்காரிதம்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அதை கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு டேட்டா பேஸ் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறோம். அந்த நோன் ஆப்ஜெக்ட், ஒரு நோன் ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டம்ளர் ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குன்னா அந்த டம்ளருக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதம் வச்சுருக்கோம். ஸோ புதுசாக ஒரு டம்ளர் வந்து அந்த கம்ப்யூட்டர் விஷன் பார்க்குறப்ப என்னென்னா இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு இதுதான் டம்ளர் அப்படின்னு அதை கண்டுபிடிக்குது. Alternatively, in a detection task, the features may be used to locate objects within the image without necessarily identifying them. Right? Okay. Next, பார்த்தீங்கன்னா classification or recognition சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா, the matched features or directed objects are classified into predefined categories or labeled with their corresponding identity. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே எந்தெந்த மாதிரி இருக்குது, ஒரு ஸ்கொயரு அல்லது ஒரு ரெக்டாங்கிள் அல்லது வந்து சர்க்கிள், இந்த மாதிரி ஏற்கனவே ப்ரீடிட்டர்மைன்டு, அது கூட இதை நம்ம கம்பேர் பண்ணுறோம். திஸ் இஸ் டிபிக்கலி டன் யூஸிங் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸ். அதுதான் இதுதான் நம்ம என்ன சொன்னால் டீப் லேர்னிங், அப்புறம் சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ், டெசிஷன் ட்ரீஸ், இந்த மாதிரி நிறையா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு இது எல்லாமே என்னென்னா அல்காரிதம் மாதிரி சொல்லிட்டு ஒரு இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி. நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஒரு டாக்னா டாகோட இமேஜ் ஒரு 10,000 இமேஜ் நம்ம உள்ளே போடுறோம், அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து லேர்ன் பண்ணுது. அதே மாதிரி கேட்டோடைய ஒரு 10,000 இமேஜஸ் போடுறோம், அதையும் கம்ப்யூட்டர் லேர்ன் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ரெண்டையும் வந்து நம்ம திருப்பி புதுசாக ஒரு டாகோட இமேஜ் கொடுத்தோன்னா எஸ் இது வந்து டாக்னு கண்டுபிடிக்குது. ஓகேவா? ஸோ ஏற்கனவே ப்ரீ ப்ராசஸிங் முடிச்சிட்டோம். இப்போ வந்து போஸ்ட் ப்ராசஸிங், அதாவது இந்த முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ண போனால் போஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் மே பி அப்ளை டு ரிஃபைன் த ரிசல்ட். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண ரிசல்ட்டை வந்து திருப்பி மறுபடியும் வந்து இப்படி சீரமைக்கிறோம் அல்லது ரிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த இதில் ஃபில்டர் அவுட் ஃபால்ஸ் பாசிட்டிவ். சில டைம் வந்து ஒரு ஃபால்ஸான வேல்யூ வந்திருக்கலாம் அல்லது அக்யூரசி வந்து குறைவாக இருக்கலாம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி வேலைகளை வந்து போஸ்ட் ப்ராசஸிங்கில் பண்ணுறோம். டெக்னிக்ஸ் சச்சஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுறோம்னா கிளஸ்டரிங் ஒன்று, ஸ்மூத்திங் ஒன்று, மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து இந்த போஸ்ட் ப்ராசஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபைனலில் வந்து டெசிஷன் மேக்கிங். ஸோ எல்லாம் பண்ண முன்னாடி டெசிஷன் மேக்கிங் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு யானை அப்படின்ற இமேஜ் நம்ம எடுத்துக்கணும்னா அது யானையா இல்லையான்றது வந்து ஓகே, இது வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸிங்லேருந்து போஸ்ட் ப்ராசஸிங் வரைக்கும் எல்லாம் பண்ணி கொடுத்தது. பட் வந்து அது யானையா இல்லையான்றது ஒரு டெசிஷன் நம்ம வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து என்ன, பேஸ்ட் ஆன் ரெகனைஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் கிளாசிஃபிகேஷன், டெசிஷன்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ் கேன் பி டேக்கன் பை த சிஸ்டம். ஓகே, இதுதான் வந்து இந்த யூனிட்டில் ஆப்ஜெக்ட்
recognition. So object recognition in machine vision can be challenging due to variations in lighting condition, background occlusions, scale changes and viewpoint variations. So நீ எங்கிருந்து ஃபோட்டோ எடுக்கிற, எங்கிருந்து பார்க்குற, லைட்டிங் எப்படி இருக்குது, இதெல்லாம் வச்சு வந்து இந்த ஆப்ஜெக்டை ரெகனைஸ் பண்ணுறது இட்ஸ் ரியலி டஃப் ப்ராசஸ்ஸாக. அதை வந்து அக்யூரேட்டாக பண்ணுறதுக்காக தான் நம்ம இது ஒரு யூனிட்டாகவே படிக்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து அப்ரோச்சஸ் டு ஆப்ஜெக்ட் ரெகனைஷன் ஒரு இது இருக்குது. இது என்ன, ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே என்ன, ஃபியூச்சர் பேஸ்டு மெத்தட்ஸு. These methods focus on extracting distinct features from objects such as அந்த ஆப்ஜெக்டில் வந்து எங்கெங்கே கார்னர் இருக்குது, எது எட்ஜு, என்ன டெக்ஸ்சர் பேட்டர்ன் என்ன, அண்ட் மேட்சிங் தம் அகெயின்ஸ்ட் ப்ரீ டிஃபைன்டு. ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துங்களா, ஒரு பேட்டர்ன் பாக்ஸ் அப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து எட்ஜ் எப்படி இருக்குது, எப்படி கார்னர் இருக்குன்னு ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்போம். அது கூட கம்பேர் பண்ணி இதை எடுத்துக்குது. Then template matching. Template matching involves comparing a portion of an image with a template or reference image to find regions that closely resemble the template. This approach is simple but sensitive to variations in scale, rotation, lighting condition. ஸோ ஒரு பெரிய ட்ரெயின் அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ட்ரெயினுடைய ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம பார்க்குறப்ப டெஃபினட்டாக இதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு பண்ணுறது இந்த டெம்ப்ளேட் மேட்சிங். Then histogram based method. Histogram based approach வந்து analyze the distribution of pixel intensities or color values in an image to characterize objects. Histogram அப்படின்றத ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இது ஒரு சார்ட் மாதிரி. அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டு இந்த இது வந்து அப்ரோச் டு ஆப்ஜெக்ட் ரெகனைசேஷன் அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம். Next is geometric based methods. Geometric based approach use geometric properties of objects such as அது ஷேப் எப்படி இருக்குது, கான்டூர் எப்படி இருக்குது, இதை வந்து வச்சுக்கிட்டு ரெக்டாங்குலர் இருக்கா, ஸ்கொயராக இருக்கா, ரேடியலாக இருக்கா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணலாம். இது மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் வெல் டிஃபைன்ட் ஜியாமெட்ரிக் ஷேப்ஸ். ஸோ ஜியாமெட்ரிக் ஷேப் வந்து ரெக்டாங்குலர், பிரமிடு, ப்ரிசம், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு இது இருக்கிறப்போ இதை யூஸ் பண்ணுறோம். தென் மெஷின் லேர்னிங் பேஸ்ட் டெக்னிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் கம்ப்யூட்டர் விஷன் டெக்னிக்ஸ் பார்த்தோம். நம்பர் 2 வந்து மெஷின் லேர்னிங் பேஸ்ட் டெக்னிக்ஸு. ஸோ அதில் வந்து என்ன வச்சுருக்கோம்னா நம்ம சூப்பர்வைஸ் லேர்னிங்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இந்த இசி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு மோஸ்ட்லி இது படிப்பாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங் எப்படின்னா, சூப்பர்வைஸ்னாவே என்னென்னா யாரோ ஒருத்தர் நமக்கு மேலே சொல்லி கொடுக்குற மாதிரி சூப்பர்வைஸ் லேர்னிங் அல்காரிதம் சச் ஆஸ் சப்போர்ட் எஸ்விஎம்னு சொல்லுவாங்க, டெசிஷன் ட்ரீஸு, ரேண்டம் ஃபாரஸ்ட் அண்ட் நியூரல் நெட்வொர்க் ஆர் ட்ரெயின்ட் on label data to learn the mapping between input images and their corresponding object categories. இதான். ஸோ யாரோ ஒருத்தர் நமக்கு மேலே வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஆல்ரெடி நம்ம செய்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறாங்க. The next வந்து டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் பர்டிகுலர்லி கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ், CNN வந்து டீப் லேர்னிங் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங்கை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள போகிற மாதிரி ஹேஸ் ரெவல்யூஷனைஸ் ஆப்ஜெக்ட் ரெகனைசேஷன் மிஷின் விஷன். ஸோ CNN என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி லேர்ன் ஹைரார்கியல் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் ரா பிக்சல் டேட்டா அண்ட் கேன் அச்சீவ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் வேரியஸ் ரெகனைசேஷன் டாஸ்க் இன்க்ளூடிங் இமேஜ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறது, ஆப்ஜெக்ட் வந்து டிரெக்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து செக்மெண்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டீப் லேர்னிங்கில் பண்ணுறோம். த நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் இன்வால்வ்ஸ் leveraging pre-trained deep learning methods. Models such as those trained on large-scale image data like ImageNet and fine-tuning them on specific object recognition tasks with smaller data sets. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஒரு செட்டு பண்ணி வச்சுருக்கிறோம், அதுலேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபியூச்சர் பேஸ்டு மெத்தடையும் மெஷின் லேர்னிங் டெக்னிக்ஸு இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் ஃபியூச்சர் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டட் யூஸிங் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் கேன் பி ஃபெட் இன்டு மெஷின் லேர்னிங் கிளாசிஃபையர்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி சென்சார் ஃபியூசன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது வந்துன்னா இன்டகிரேட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மல்டிபிள் சென்சார் சச் அஸ் கேமரா, லிடார், டெப் சென்சார். ஸோ எந்தெந்த இதில் வந்து இன்புட் நமக்கு கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி இன்டகிரேட் பண்ணிட்டு வி டேக் திஸ். Then next one 3D object recognition. For recognizing objects in a 3D space, techniques such as point cloud processing, stereo vision or structural light scanning may be employed. இந்த மெத்தடில் என்னென்னா அது
டெப்த் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணிவிட்டு அது வந்து 2D இமேஜ் டேட்டா வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டே அப்படியே வந்து 3D ஆப்ஜெக்ட் லோக்கலைசேஷன் அதை எப்படி ரெகனைஸ் பண்ணுறது. So the choice of approach depends on factors such as the complexity of the object, available computational resources, real-time requirements, and the amount and quality of available training data. The practice la pathina combination of different techniques may be used to achieve the desired level of performance and robustness in object recognition system. So finally நம்ம என்ன பண்ணா the object எப்படியாவது recognize பண்ணணும். That is all. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஆஃப் வியூஸ். ஸோ ஒரே ஒரு வியூவில் இல்லாமல் வந்து ஒரு கம்பைன் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரண்ட் வியூ எடுக்கிறோம், டாப் வியூ எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் ஒன்று படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் வி கிவ் இஸ் ஃப்ரண்ட் வியூ கொடுத்துறோம், டாப் வியூ கொடுத்துறோம், சைட் வியூ கொடுத்துறோம். அதை வச்சுட்டு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ மூலம் எல்லாம் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு இந்த காம்பினேஷன் ஆஃப் வியூஸ் அது வந்து ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எழுத வேண்டியது தான். மல்டி வியூ டேட்டா அக்விசிஷன் ஒன்று, ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று, ஃபியூச்சர் மேட்சிங் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன், வியூ இன்டகிரேஷன், கிளாசிஃபிகேஷன் ஆர் ரெகனைசேஷன், ரோபஸ்னஸ் அண்ட் அக்யூரசி. இந்த மாதிரி பாயிண்ட்டில் நீ வந்து எக்ஸாமுக்காக இருந்தால். ஸோ ரெகனைசேஷன் பை காம்பினேஷன் ஆஃப் வியூஸ் இஸ் காமன்லி அப்ளைட் இன் வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் சச் எஸ் ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், ஆப்ஜெக்ட் ட்ராக்கிங், போஸ் எஸ்டிமேஷன் அண்ட் 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது எங்கே வந்து யூஸ் ஆகுனா ஒரு சிங்கிள் வியூ ரெகனைசேஷன் அப்ரோச்சஸ் அதை வந்து அதை மட்டும் வச்சு நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற இடத்துல வந்து வி கோ ஃபார் திஸ் மல்டிபிள் வியூ பாயிண்ட்ஸ். நிறைய வியூ பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அப்புறம் என்வாரன்மெண்டல் ஃபேக்ட் எடுத்துக்கிறோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம ரெகனைஸ் பண்ணுறோம். தென் சில ஆப்ஜெக்ட் வித் ஷார்ப் எட்ஜ் இதை வந்து எப்படி ரெகனைஸ் பண்ணுறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் டாப்பிக்காக சொல்கிறாங்க. The recognizing objects with sharp edges in machine vision involves detecting and identifying the objects that possess distinct boundary or edge feature. அதாவது சரியான ஒரு பவுண்ட்ரி எட்ஜு கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறது வந்து ஈஸி ஷார்ப் எட்ஜுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வச்சுருக்க செல்ஃபோன் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான ஒரு இது இருக்குது, ஒரு லென்த் இருக்குது, ஒரு பிரெத் இருக்குது, ஒரு ஹைட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜு. ஒரு எட்ஜோட எண்டில் வந்து கார்னர் இருக்குது. ஸோ கார்னர்லேருந்து இன்னொரு எட்ஜு ஃபார்ம் ஆகுது. இது இந்த மாதிரி ஆப்ஜெக்டை ரெகனைஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட்ஸ் வித் ஷார்ப் எட்ஜஸ். ஸோ எகெயின் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் இருக்குது. ப்ரீ ப்ராசஸிங் ஆஸ் யூசுவல் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எட்ஜோட இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் வந்து நாய்ஸு குறைக்கிறது. இதில் வந்து எகெயின் அந்த ப்ரீ ப்ராசஸிங் என்ன பண்ணுறோம், ஸ்மூத்திங் பண்ணுறோம், காசிங், கான்ட்ராஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ஹிஸ்டோரிக்கலைசேஷன் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணிடுறீங்க. அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அல்லது அதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேலைகளோ அந்த வேலையை நம்ம பண்ணுறது தட் இஸ் ப்ரீ ப்ராசஸிங். அப்புறம் வந்து எட்ஜ் டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜை எப்படி டிடெக்ட் பண்ண போகன்றதுக்கு வந்து வி ஹாவ் இந்த கேனி எட்ஜ் டிடெக்டர் ஒன்று இருக்குது, சோபல் ஆப்ரேட்டரு, ப்ரீவிட் ஆப்ரேட்டரு, லேப்லாஸ் ஆஃப் காசியன், எல்ஓஜின்னு சொல்லுவாங்க, அதை கிரேடியன் பேஸ்ட் மெத்தட்ஸ் இது எல்லாமே இருக்குது. So for example, canny edge detector, this algorithm is widely used due to its effectiveness in detecting edges while minimizing false positives. ஸோ இதில் வந்து ஷார்ப் எட்ஜுன்னு நம்ம சொல்கிறோம். அதில் வந்து ஒரு ஃபால்ஸான வேல்யூ இருக்குன்னா இந்த கேனி எட்ஜ் டிடெக்டர் வந்து ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். அது இதுதான் இது ஃபால்ஸு, இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் ஈஸி. ஓகே, அந்த மாதிரி நீங்கள் மற்ற பார்க்கலாம். அதர் திங் ப்ரீவிட் ஆப்ரேட்டர்னு சொன்னால் சிமிலர் டு த சோபல் ஆப்ரேட்டர், இட் கால்குலேட்ஸ் கிரேடியன்ஸ் டு டிடெக்ட் எட்ஜஸ். ஸோ என்னென்ன கிரேடியன்ட் இருக்கோ அந்த கிரேடியண்ட்டை வச்சுக்கிட்டு இது வந்து எட்ஜை டிடெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ எட்ஜை டிடெக்ட் பண்ண பின்னாடி எட்ஜு வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும். ஆப்ஷன்லி அப்ளை மார்ஃபாலஜிக்கல் ஆப்ரேஷன்ஸு, டைலேஷன், எரோசன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த எட்ஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஆப்ஜெக்டோடைய இதனுடைய டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்புறம் வந்து எட்ஜ் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தா ஆப்ஜெக்ட் செக்மெண்டேஷன். ஸோ செக்மெண்ட் த ரீஜன்ஸ் என்க்ளோஸ் பை தி டிடெக்டட் எட்ஜஸ் டு ஐசோலேட் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டு வந்து மல்டிபிள் ஒரு 4-5 செல்ஃபோன் வந்து ஒரே ஒரு இமேஜில் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த வந்து செக்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜை நீ கரெக்டாக செக்மெண்ட் பண்ணால் இது ஒரு ஃபஸ்ட்டு செல்ஃபோன், 2வது செல்ஃபோன், கூட வந்து ஒரு மானிட்டரு, இந்த மாதிரி கரெக்டாக அதை வந்து செக்மெண்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வந்து ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸ்ட்ரா ரெலிவெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் செக்மெண்ட் ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை செக்மெண்ட் பண்ணியாச்சு,
அதை வந்து கேரக்டரைஸ் பண்ணோம். ஸோ கேரக்டரைஸ் பண்ணுறப்போ இதெல்லாம் இந்த மாதிரி இத்தனை வந்து நம்ம எடுத்த குரூப்பில் வந்து 5 செல்ஃபோன் இருக்குது, 3 மானிட்டர் இருக்குது, 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். தென் அதை வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறோம். ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் கிளாஸிஃபிகேஷன் utilize machine learning or pattern recognition techniques to classify segmented objects based on their extracted features. இது வந்து this cloud involves training or classifier ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி SVM, CNN, conversion, neural network இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வச்சு நம்ம படிக்கிறோம். ஒன்ஸ் ப்ரீ ப்ராசஸிங் முடிஞ்சது எல்லாம் முடிச்சுன்னா நெக்ஸ்ட் இஸ் போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ refine the regression results by applying post processing techniques such as filtering out false positive, பொய்யான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போட்டு அது என்ன எக்ஸாக்டாக அந்த ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றது இது பண்ணுறோம். தென் மர்ஜிங் ஆர் ஸ்பிளிட்டிங் டிடெக்டட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ மர்ஜ் பண்ணலாம். ஒரு செல்ஃபோனோட இமேஜ் 2 இடத்துல அதை மெர்ஜ் பண்ணலாம். அல்லது ஒரே செல்ஃபோனோட இமேஜ் உள்ளே வந்துருச்சுன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி 2ஆக கொண்டு போய்க்கலாம். Next, integration and decision making. So integrate the recognition results with other system components and make decisions based on the identified objects. ஸோ ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டு இது வந்து செல்ஃபோனு, இது வந்து மானிட்டர், இது ஸ்பீக்கர் பாக்ஸு, இது ஜாமெட்ரிக் பாக்ஸு, இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒரு டெசிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த யூனிட் 3யோட செகண்ட் பார்ட்னு சொன்னீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் யூஸிங் ஒன்லி 2 வியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 வியூ. இப்போது நம்ம ஹியூமன் பீயிங் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னால் ஃப்ரண்ட் வியூ எடுத்துடுறோம், தென் சைட் வியூ எடுத்துகிறோம். இதை வச்சுக்கிட்டு இதுதான் ஆப்ஜெக்டு அப்படின்னு ரெகனைஸ் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த இதில் சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கில். ஆனால் இது ஒரு சேலஞ்சிங்கானது. ஏன்னா 2 வியூ வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக எல்லா ஃபியூச்சரையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பட் வந்து சிமிலராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்குடைய ஃப்ரண்ட் வியூ எடுத்துடுறீங்க, சைட் வியூ எடுத்துறீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு பின்னாடி இருந்து எப்படி இருப்பார் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இதுலேயும் எகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுன்னு கேட்டிங்கன்னா இமேஜ் அக்யூசியேஷன் நம்ம அக்வயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் அந்த ஃபியூச்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் ஃபியூச்சர் வந்து மேட்ச் பண்ணணும். தென் போஸ்ட் எஸ்டிமேஷன். ஒன்ஸ் கரஸ்பாண்டிங் ஃபியூச்சர்ஸ் ஆர் மேட்ச், எஸ்டிமேட் த ரிலேட்டிவ் போஸ்ட் கொஷின் இந்த ஓரியன்டேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹெட்டுன்னு சொன்னால் அந்த ஹெட்டு வந்து செஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். இந்த மாதிரி ரிலேட்டிவ் போஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. திஸ் ஸ்டெப் டிட்டர்மைன்ஸ் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் பொசிஷன்ட் அண்ட் ஓரியன்டட் ரிலேட்டட் டு த கேமரா. அந்த கேமரா நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து எடுக்கிறோமோ அதுக்காக இருக்கணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பிஎன்பி பர்ஸ்பெக்டிவ் எண்ட் பாயிண்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்ஸ்பெக்டிவ் ப்ரொஜெக்ஷன், ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டேன். தென் ஃபைனலாக ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன். ஸோ இது இந்த சாப்டர் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ண போகிறோம், அதாவது என்டையர் யூனிட்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏற்கனவே இந்த 2 வியூஸில் பார்த்தோம். 2 வியூஸில் ஹவு டு ஐடென்டிஃபை. இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் யூஸிங் சிங்கிள் வியூ. ஒரே ஒரு வியூ தான் எனக்கு இருக்குது சார், அப்போ அதை வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஜெக்டை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 2 வியூ விட இது வந்து கஷ்டம், மோர் சேலஞ்சிங். ஸோ இதில் அகெயின் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அக்யூஷன், ப்ரீ ப்ராசஸிங், ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனு, ஃபியூச்சர் ரெப்ரசன்டேஷனு, ஆப்ஜெக்ட் கிளாசிஃபிகேஷனு, அப்புறம் ஆஸ் யூசுவல் போஸ்ட் ப்ராசஸிங். நெக்ஸ்ட்டு இந்த எல்லா ஆப்ஜெக்ட் ரெகக்னிஷன் இந்த டெப்த் வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். So depth values play a crucial role in machine vision systems, particularly in applications such as 3D reconstruction, object detection and tracking, robotic navigation இருக்கலாம் and augmented reality. ஸோ டெப்த் வேல்யூஸ் வந்து எப்படி மெஷின் விசன் யூஸ் பண்ணோம்னா, ஒன்று வந்து 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணால் 3D வியூவில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபேஸை ஃப்ரண்ட் வியூவில் எடுத்தாச்சு. பட் இதில் வந்து என்னென்னா நார்மலாக இந்த ஒரு ஹெட்டு இது வந்து எவ்வளோ டெப்த் வேல்யூ இருக்கும், எவ்வளவு இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். அதை வச்சுக்கிட்டு we can find out what is this. So depth values are used to reconstruct 3-dimensional representations of scene or objects. ஒரு சீன் எடுக்கிறோம் அல்லது ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். இப்போ ஒரு சீனில் ஒரு பஸ்ஸை வந்து ஒரு இமேஜ் கேப்சர் பண்ணிங்கன்னா அந்த பஸ் வந்து இப்படி தான் இருக்கணுன்றது நீங்கள் அதாவது மற்ற வியூஸ் இல்லாமையே இந்த 3D ஆப்ஜெக்ட் இப்படி தான் இருக்கும்.
ஒரே ஒரு வியூ தான் ஃபோட்டோ எடுத்திருக்கோம். அதில் வந்து இந்த டெப்த் வேல்யூ வச்சுக்கிட்டு இந்த பஸ் இப்படி தான் இருக்குன்றது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பை கேப்சரிங் டெப்த் இன்ஃபர்மேஷன் அலாங் வித் கலர் இமேஜஸ் யூஸிங் டெப்த் சென்சார்ஸ் லைக் லிடார், ஸ்ட்ரக்சர் லைட் ஆர் ஸ்டீரியோ விஷன் வச்சுக்கிட்டு மெஷின் விஷன் சிஸ்டம்ஸ் கேன் பி கிரியேட்டட் டீட்டெயில்டு 3D மாடல் ஆஃப் த என்விரான்மெண்ட். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இப்போ ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன் அண்ட் ட்ராக்கிங்னு ஒன்று சொல்கிறாங்க. டெப்த் வேல்யூஸ் ஹெல்ப் இன் அக்யூரேட்லி டிடெக்டிங் அண்ட் ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அ சீன். Depth information allows systems to distinguish between a foreground objects and background clutter, enabling more robust object detection and tracking even in challenging environment. ஸோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி நான் இந்த கிளாஸில் இருக்கணும்னு சொன்ன மாதிரி நம்ம சிஎன்சி கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்களாம் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி இந்த பார்ட்டிஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி சிஎன்சி மிஷின் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பில்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இசியோட பில்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த டெப்த் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்து எங்கே வந்து சிஎன்சி மிஷின் இருக்குது, எங்கே வந்து நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, உங்களுக்கும் சிஎன்சி மிஷினுக்கு இடையில் எங்கே பார்ட்டிஷன் இருக்குது, இது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் டெப்த் வேல்யூஸ் யூஸ் ஆகுது. ஓகே, சிமிலர்லி ரோபோட்டிக் நேவிகேஷனாக இருக்கட்டும், ஜெஸ்ட் ரெகனைசேஷன், ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் ஆகட்டும், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட், இது எல்லாமே என்னென்னா இந்த எல்லா இடத்துலையும் வந்து டெப்த் வேல்யூ யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 4th பாயிண்ட் பாருங்கள், ஜெஸ்டர் ரெகனைசேஷன் அண்ட் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனில் இதில் டெப்த் சென்சார் சச் அஸ் மைக்ரோசாஃப்ட் கைனெக்ட் ஆர் டைம் ஆஃப் ஃப்ளைட் கேமராஸ் ஆர் காமன்லி யூஸ் ஃபார் ஜெஸ்டர் ரெகனைசேஷன் அண்ட் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன். ஜெஸ்டர் அப்படின்னு என்னென்னா, நான் இப்போ வந்து கையை இப்படி ஆட்டுறேன். ஸோ இந்த கை ஆட்டுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சுக்கிருக்காத, அதுதான் ஜெஸ்டர்ன்றது. திருப்பி நான் வந்து ஒரு கண்ணை மூடி இது பண்ணுறேன், அதுக்கு என்ன, இந்த மாதிரி உள்ளதுக்கு தான் ஜெஸ்டர் ரெகனைசேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த டெப்த் வேல்யூஸ் வச்சுக்கிட்டு ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெப்த் வேல்யூஸ் provide valuable spatial information that enhances the capabilities of machine vision systems across various applications, enabling more accurate perception and interaction with the surrounding environment. ஸோ சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டு கூட நம்ம இந்த டெப்த் வேல்யூஸ் விட்டுட்டு ஆப்ஜெக்டை எப்படி ரெகனைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த என்டையர் இந்த யூனிட் பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே வந்து ஒரு என் தலைக்கு மேலே இப்போ ஃபேன் ஓடிட்டுருக்கு, பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இதை வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு இப்போ ஹியூமன் பீயிங்கை இப்போ நீங்கள் பார்க்குறப்போ யூ கேன் ஈஸிலி ரெகனைஸ் தட் ஒரு ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும், அது மேலே வந்து ஒரு ஃபேன் வந்து ஓடிட்டுருக்குன்னு. பட் இது என்னென்னா, ஒரு ரோபோவோ ஒரு கம்ப்யூட்டரோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வாட் ஆர் ஸ்டெப்ஸ் வி ஆர் டேக்கிங் தான் இந்த என்டையர் யூனிட்டில் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். ஐ வில் ஷேர் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்.